இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஆள் கடலுக்குள்ள 5 டைவர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சிஜன் பைப் எல்லாம் சிக்கி பெரிய முடிச்சா மாறிடுச்சு. ஆக்சிஜன் மீட்டர் இப்ப வேகமா குறையுது. இந்த பைப்பை பிடிச்சாதான் உயிர் பிழைக்கலாம்னு நினைச்சு எல்லோரும் ஒண்ணுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த முடிச்சு இன்னும் இறுக்கமாச்சு. அவங்க சண்டையை பார்த்த ஒருத்தருக்கு புரியுது, இதே மாதிரி போயிட்டு இருந்தா நம்ம இறந்துருவான்னு. அடுத்த நொடியே அவர் கனெக்ஷனை கலட்டிட்டார். இப்ப அவர்கிட்ட இருந்தது என்னமோ 3 நிமிஷம் ஆக்சிஜன் பேக்கப் மட்டும்தான். ஆனா அந்த நொடியில தான் அவர் உண்மையிலே விடுதலை ஆகுறாரு. பயம் இருந்தும் முழு சக்தியோட மேலே கிக் அடிச்சு நீந்த ஆரம்பிக்கிறாரு. கீழே பார்த்தா மற்றவங்க இன்னும் அதே பைப்புக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவர் மேலே வந்து திறந்த காத்துல முதல் மூச்சை விடுறாரு. அந்த அமைதிக்கு ஈடே இல்லை. கீழே இருந்தவங்களோ பரிதாபமாக இருந்து போறாங்க. இதுக்கு சைக்காலஜில என்ட்ராப்மெண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்மள காப்பாத்தோம்னு நம்புற அதே விஷயம் மெதுவா நம்மள அழிக்க ஆரம்பிச்சாலும் அதை விடாம வெளியில வராம இருக்கிறது. ரியல் லைஃப்ல இது ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ், ஏன் நம்ம ஃபேமிலியில கூட நடக்கலாம். அந்த சிச்சுவேஷனை சரி பண்ண எவ்வளவு முயற்சி பண்ண முடியுதோ முயற்சி பண்ணுங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சே விட முடியலன்னா விட்டுருங்க. ஏன்னா மூச்சே விட முடியாத இடத்துல இருந்து தப்பிக்காம இருப்பது முட்டாள்தனம். உங்க மனசுக்கு தெரியும் எதை பிடிக்கணும், எதை விடணும்.